வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட் கைஸ். ஸோ நம்ம சேனலில் வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ஷன் ஃப்ரீ ட்ரேட் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து பெருசாக வந்து இன் டெரிவேட்டிவ்ஸ், அதாவது இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இது மாதிரி இதெல்லாம் பார்க்காததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்காம டீசெண்டாக ஒரு ஸ்டாக்ல வந்து நல்லா அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு நல்ல என்ட்ரி எக்ஸிட்ல வந்து ஒரு 6, 8, 10 இந்த பெர்சன்டேஜ்ல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி தான் நம்ம சேனல்ல வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்லா பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஒரு 200+ இருந்துச்சு. பட் மார்னிங் இருந்தே அதே இதை வந்து லைட்டா டவுன் ஆயிட்டு கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிக்கிட்டான். அதே இதுல நம்மளோட ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத குயிக்கா பார்த்துடலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு டெய்லி கெயின்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. மேஜரா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட். இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். நேத்து தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து 13% ஏறி இருக்கான். பட் ஆனா நம்ம மார்னிங் ஒரு 8 to 9%லயே வந்து நம்ம ரிலீஸ் ஆயிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்டா பெருசா ஆசைப்படக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா ஒரு 4000 ரூபாயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு 4500 ரூபாய் 5000 ரூபாய் அப்படின்னாலுமே ஒரு பெரிய அமௌண்ட் தான். 50,000 நேற்று இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வந்து 4000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அது வந்து சும்மா இல்லை. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டுமே மாறும். சின்ன அமௌண்ட்ல பண்ணீங்கன்னா சின்ன ப்ராஃபிட், பெரிய அமௌண்ட்னா பெரிய ப்ராஃபிட். பட் ஆனா நீங்க சூஸ் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டா ரிசர்ச் பண்ணி கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. ஒரு தப்பான ஸ்டாக்ஸ்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொல்றேன் பாருங்களேன். இவ்வளவு ஸ்டாக்ஸ் நமக்கு இன்னைக்கு வந்து கிரீனா இருக்கு. ஒரு 2 days பேக் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபால்ல 30,000 நமக்கு நெகட்டிவ். இங்க இருக்கிற கம்ப்ளீட் ஸ்டாக்குமே ரெட்ல தான் இருந்துச்சு. நம்ம 2 days பேக் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் கிரீன்ல இருந்துச்சு. அது வந்து CCL. அது வந்து நேத்தே எக்ஸிட் ஆயிட்டோம். ஸோ பட் ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எவ்வளோ ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து கிரீனா மாறி இருக்குன்னு பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? 50 out of 50% வந்து நமக்கு கிரீனுக்கு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம நல்ல ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்கனால கொஞ்சம் குயிக்கா வெளியே வந்துட்டோம். இல்லைன்னா கண்டிப்பா வந்து மாட்டிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம காலையிலேயே வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. இது வந்து ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக. இங்க பாருங்க, இது 9th ஜூலை 10th ஜூலை வந்து செல் பண்ணிட்டோம். ஜென்சா டெக்னாலஜி 448ல எடுத்திருந்தோம், 86க்கு ரிலீஸ் ஆயிட்டோம். 50,000 கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். க்ளோஸ் டு 4,200, அதாவது க்ளோஸ் டு வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 85% கிட்ட வந்து நம்ம ப்ராஃபிட்ல வந்து ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டோம். ஸோ மிச்ச ஸ்டாக்ஸுமே பாருங்களேன், இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கு. இந்த ஸ்டாக்குமே ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் ஹையா இருக்கு. ஓகேவா? சொல்ல முடியாது, நாளைக்கு இது டவுன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட கிரீனுக்கு வரலாம். ஓகேவா? பட் ஆனா நம்மளோட கோல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கையுமே கன்சிக்யூட்டிவா வாட்ச் பண்ணி கரெக்டான டைமிங்ல என்ட்ரி எடுத்து கரெக்டான டைமிங்ல டாப் அப் பண்ணி ஸோ வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா அந்த ட்ரேடை வந்து முடிக்கிறோம். இப்போ வரைக்கும் நம்ம எடுத்த ஸ்டாக்ஸ் எந்த ஸ்டாக்குமே வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் பண்ணல. நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அதை எப்படி டாப் அப் பண்ணலாம், எவ்வளோ வந்து நம்ம டைம் ஃப்ரேம் கொடுக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு ப்ராஃபிட்டபிளா தான் அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து வெளியே வரோம். நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸ்ல 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஃப்ரேம் வந்து அதிகமா எடுத்துக்கிறோம். அதை வரைக்கும் நமக்கு வந்து ஒரே இல்லை. இப்போ நீங்க வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் இருக்கு, அதுக்குள்ள வெளியே வரலன்னா அவ்வளவுதான், போட்ட பணம் போயிருச்சு. பட் ஆனா இங்கே அப்படி கிடையாது. நம்ம டைம் வந்து அதுக்கு உண்டான டைம் கொடுத்தோம் அப்படின்னம்னா நல்ல ப்ராஃபிட்ல வந்து வெளியே வரலாம். ஈவன் தோ வந்து நீங்க லாஸை புக் பண்ணாத வரைக்குமே உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஓகேவா? நீங்க லாஸ் புக் பண்ணல அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல அந்த ஃபண்ட் இருக்கும். எப்ப கிரீனுக்கு வருதோ அப்ப வித்துட்டு நீங்க பணத்தை எடுத்துக்கலாம். என்ன அதுக்கு கொடுக்குற கொஞ்சம் டைம் தான் நமக்கு இதாகுமே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் படி எப்பவுமே என்ன பண்றோம் அப்படின்னம்னா 50,000 இன்வெஸ்ட் பண்றோம், 30,000 வந்து அடிஷனல் டாப் அப்பா யூஸ் பண்ணிக்கிறோம் நம்மள்ட்ட இருக்கிற ஃபண்டோட வேல்யூக்கு. ஸோ இன்னையோட 30,000 வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்னையோட 30,000 நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா 10-10 தான் ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஸ்டாக்கை வந்து டாப் அப்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், 10,000க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜி. இவன் தான் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறான். ஓகேவா? ரெண்டாவது இது, மூணாவது வந்து ITI. ஸோ ஹையா இருக்கிறதுல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா
இந்த ஸ்டாக்ஸ் பாருங்களேன், ஆர்த்தி, அப்புறம் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் வச்சிருந்தோம். இங்க பாருங்களேன், இந்த ஏடிஜி எல்லாம் பாருங்க, இது மாதிரி வந்து ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா. ஆர்த்தி இங்க பாருங்க, இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க வந்து டாப் அப் பண்ணல அப்படின்னா இன்னுமே ரெட்டில் தான் இருந்திருப்பீங்க. நீங்க டாப் அப் பண்ணதுனால தான் இப்போ வந்து கிரீனுக்கு மாறி இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாக்ஸுமே பாருங்களேன், இன்கேஸ் இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க டாப் அப் பண்ணலன்னா இன்னுமே வந்து ஒரு 2% வந்து கிட்டத்தட்ட லாஸ்ல தான் இருந்திருப்பீங்க. நம்ம டாப் அப் கான்செப்ட் யூஸ் பண்ணதுனால இப்போ கிரீன்ல இருக்கிறோம். ஸோ இப்படிதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா, ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்ல இருந்து குயிக்கா வெளியே வரதுக்கு நம்ம வந்து ஒரு பாத்தை வந்து கிரியேட் பண்றோம். இன்னைக்கு வந்து அதே மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னம்னா, இதுல வந்து இன்னொரு டாப் அப் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 97.05. இதுல வந்து ஒரு 10,000 வந்து ட்ரேட் எடுத்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ட்ரேட் வந்து என்னோட டைமிங்ல போட்டுட்டேன் எல்லாத்தையும். என்ன நம்ம போடுற பிரைஸும் இங்கேயும் வந்து ஒரு ரூபா 2 ரூபா முன்ன பின்ன இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அதையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இது 97 இருக்கறனால ஒரு 50 பைசாக்குள்ள தான் முன்ன பின்ன வந்திருக்கும். அதுக்கு மேல ஒன்றும் நடந்திருக்காது. இப்போ இதுல வந்து ரெக்கார்டு வந்து என்ட்ரி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். 103 வந்து நம்மளால எடுக்க முடியும் கரண்ட் பிரைஸுக்கு. ஸோ சேவ் கொடுத்தாச்சு. இங்க பாருங்களேன், முன்னாடி 7% இருந்தது, இப்போ 6% ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், ஸ்பீட் அப் பண்ணிருக்கோம். ஸோ ரெண்டாவதா நம்ம எடுக்கிற ஸ்டாக்ஸ் வந்து MMTC. ஓகேவா? இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம். 2 இது கிரீன்ல இருக்குது. ஸோ இதோட கரண்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்திரலாம். 64.90. 64.90. ஸோ இப்போ நம்மளால இந்த ஸ்டாக்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 154 ஸ்டாக்ஸ் வந்து எடுக்க முடியும். 64.90. ஸோ இப்போ இங்க பெர்சன்டேஜ் பாருங்களேன், 6க்கு வந்துருச்சா, 7ல இருந்து 6க்கு வந்துருச்சா அப்படின்னா நம்ம வந்து லாஸ் பண்ணல, நம்மளோட லாஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்றோம் குயிக்கா வெளியே வரதுக்கு. ரெண்டாவது அடுத்து வந்து ITA. இது வந்து பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 290.65. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்மளால எவ்வளவு ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா 34 ஸ்டாக்ஸ் எடுக்க முடியும். அதே தான் 0.65. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் சம்திங் மேலே இருந்தது, இப்போ 5 பாயிண்ட் கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல இன்னையோட ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சூஸ் பண்ணிருக்கோம். இதை ஏன் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மல்டிபிள் கேட்டகரிஸை வந்து அனலைஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்ஸை வந்து எப்பவுமே நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு 1 or 2 சாம்பிள்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் காட்டுறேன், கம்பெனி சைடு இருந்து ப்ரொவைட் பண்ணது. உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும் ஏன் சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது அவங்க கம்பெனி சைடு இருந்து கொடுத்த டாக்குமெண்ட் தான். இதுல பாருங்களேன், அவங்களோட ரெவென்யூ வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது ஸ்டாண்டர்டா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இது மாதிரி வந்து கம்பெனியோட கம்ப்ளீட் செட் ஆஃப் டாக்குமெண்ட்டையுமே நம்ம அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுவோம். ரெண்டாவது டாக்குமெண்ட் வந்து காட்டுறேன். இது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து அப்கமிங் டேஸ்ல வந்து டிவிடெண்டும் கொடுக்க போறாங்க நமக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனில வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அசைன் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ இதை வந்து கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி மல்டிபிள் கேட்டகரிஸ் அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எப்பவுமே சூஸ் பண்ணணும். அப்பதான் வின்னிங் ரேட் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து டைரக்டா வந்து என்ட்ரிக்கு போயிடலாம். இதை ஆல்ரெடி நான் வந்து லைவ்ல என்ட்ரி போட்டுட்டேன். ஸோ ஆட் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த கம்பெனி நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ண போறோம் அப்படின்னம்னா இந்த கெமிக்கல் கம்பெனி தான் சூஸ் பண்ண போறோம். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், மோஸ்ட்லி 3 to 3:30 டைமிங் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டான ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து நம்மளால 97 ஸ்டாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னையோட டேட்ல கரண்ட் பிரைஸ்ல. ஸோ இப்போ வந்து சேவ் கொடுத்துடலாம். ஸோ இந்த ட்ரேட் வந்து போஸ்ட் ஆயிருச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம டெலிட் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த என்ட்ரியே நமக்கு தேவையில்லை. ஏன்னா அதை விட்டு நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா, அதை இனிமே ஃபர்தரா நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்கமிங்ல நம்ம ட்ரேட் வந்து எப்படி வந்து எடுக்கிறோம், என்ன ஏது அப்படிங்கிற ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. we will guide you how to do all the things. stay tuned with us. ஸோ எங்களோட பில் பட்டன் அமுக்கி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எப்பவுமே நோட்டிபிகேஷன்ஸா வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களையுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா ட்ரேடரா மாத்திரலாம். See you. Bye bye guys.